ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருவாரூர் திரு அபி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நேற்றுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். ஆடி கிருத்திகை இந்நேரத்துலேருந்து அதாவது 6ஆம் தேதி மாலை 6:19க்கு துவங்கி 7ஆம் தேதி மாலை 4:55க்கு முடிவடையுதுன்னு நேற்றே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுவும் இந்த கிருத்திகை அன்னைக்கு முருகரை நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம இந்த கிருத்திகையில் முருகர் வழிபாடு பண்ணி நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம பெருசாக பூஜைலாம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். அதையும் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்பவே எளிய முறையில் நம்ம பூஜை பண்ணாலே போதும். எந்த ஒரு கடவுளுமே எனக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணு, இப்படி பூஜை பண்ணு, எனக்கு இதெல்லாம் நைவேத்தியம் கொடு அப்படின்னு எந்த ஒரு கடவுளுமே நம்மக்கிட்ட கேட்டது கிடையாது. நம்மளாக தான் நம்மளோட மன விருப்பத்துக்கு படி நமக்கு தகுந்தாற்போல் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருப்போம். நானும் அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருப்பேன். ஒரு சில நாளில் நிறையவே பூஜைக்கு எல்லா ஜாமானும் வச்சுருப்பேன். அழகாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணுவேன். ஒரு சில நாளில் பூ கூட இருக்காது. அதுக்காக நம்ம பூஜை பண்ணாமலோ வழிபாடு பண்ணாமலோ நம்ம இருக்க போகிறதில்ல. ஒரே ஒரு தீபம் ஏற்றி நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை கடவுள்கிட்ட நம்ம வச்சு நம்ம கடவுளை வணங்கினாலே போதும். அவங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதாங்க உண்மையே. நம்ம அந்த நைவேத்தியம் வைக்கணும், இப்படி வைக்கணும், நம்மளால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, எதுவுமே யோசிக்க வேணாம். ஒரே ஒரு தீபம், நம்ம எந்த கடவுளை நம்ம ஒரு இஷ்ட தெய்வமாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு வாழைப்பழம் இருக்குது, ஒரு 2 வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைங்களா, கல்கண்டு வச்சுக்கலாம். அதுவும் இல்லையா, ஒரே ஒரு சாக்லேட், அதுவுமே இல்லைங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்றீங்களா, ஒன்றுமே வேணாங்க. மனதார நினச்சி முழு மனதோட நம்மளோட வேண்டுதலை அந்த தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்டிங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுவும் இந்த ஆடி கிருத்திகையில் நம்ம முருகர் வழிபாடு பண்ணோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது அனைத்துமே நடத்தி கொடுப்பாருங்க அவர். இன்னும் வீடு மனை யோகம் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கனவோடலாம் இருப்பாங்க. அவங்களாம் இன்றைக்கி முருகர் வழிபாடு பண்ணி இன்றைக்கி செங்கல் பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. இன்றைக்கி வீட்டில் நம்ம முருகர் படம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி அழகாக ஒரு படம் இருந்தால் எடுத்து அழகாக பன்னீர் வச்சு சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செங்கல், புது செங்கல்லாக இருக்கணும், அந்த செங்கல் வச்சு நம்ம மஞ்சள் பூசி குங்குமம் எல்லாம் வச்சு வாழைப்பழம் இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் நெய்வேத்தியம் மாதிரி வச்சு சிம்பிளாகவே அழகாக நம்ம வேண்டிட்டு சீக்கிரமே எனக்கு வீடு மனை யோகம் அமையணும், எனக்கு நானும் ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு அந்த செங்கல் வச்சு பூஜை பண்ணணுங்க. நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த செங்கல் எடுத்து நம்ம பத்திரமா வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வீடு கட்டும்போது அந்த செங்கலை அந்த நம்ம வீட்டு வேலை நடக்கும் இல்லைங்களா, அதிலவே நம்ம யூஸ் பண்ணிடலாம். கால் மிதிப்படாத இடத்துல வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க பண்ணணும். கண்டிப்பாக நிறைவேறும். இதுக்கு நான் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக நான் சொல்லணும்னு சொல்ல, கண்டிப்பாக நிறைவேறுங்க. செங்கல் பூஜை பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் மனயோகம் அமையும். கண்டிப்பாக முருகர் நடத்தி கொடுப்பாரு. இன்னொன்று 48 நாள் பூஜை பண்ணணுங்க. 48 நாள் பூஜையிலுமே நம்ம அதுக்கும் தனியாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செங்கல் பூஜை எப்படி பண்ணுறது, 48 நாள் பூஜை எப்படி முருகருக்கு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன். அப்படியே நீங்களும் வாங்க, என் கூடவே முருகர் அபிஷேகத்தையும் சேர்ந்து பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கார் பாருங்கள். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே முருகருக்கு ரொம்பவே அழகாக இருப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. வீடியோ வண்டியோவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகம், அப்படி இல்லையா அமைதியாக நம்ம இறைவனை நல்லா மனதார வேண்டிட்டு அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணலாம். நான் எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி தாங்க நான் பூஜையே பண்ணுவேன். அப்போ தான் எனக்கும் அந்த பூஜை திருப்தியாக பண்ண மாதிரி எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம நல்லாவே பூஜை பண்ணிட்டோம், நல்லா அந்த முருகரோட அருள் நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். நான் அந்த மாதிரி தான் நானும் பூஜை பண்ணுவேன். ஸ்லோகம் சொல்லி தான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு இல்லை. நமக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நம்ம பாராயணம் செய்யலாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகம் தெரியும். அதனால நான் அதை வச்சு தான் நான் எப்போவுமே பண்ணுறது. எப்போவுமே அந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணுவேன். குங்குமாபிஷேகம் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் முருகர். நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க இந்த முருகர். பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இவர் அழகுங்க நல்லாவே. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம என்ன வேண்டினாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இன்னும் குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த முருகரே குழந்தையாக பிறப்பாருங்க. அது நிச்சயமாக நடக்கும். அப்படி இல்லை, டேப்லெட் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி இருக்காங்க, விரதம் இருக்க முடியல அப்படின்னா அசைவம் தவிர்த்து சைவம் சாப்பிட்டு
இந்த மாதிரி முருகருக்கு சின்னதாக ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க. இன்னும் தீராத நோய், அந்த மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்ருக்கவங்க, அவங்க எல்லாமே இந்த ஆடி கிருத்திகையில் பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு தான். அப்படி இல்லையா, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகர் கோவில் இருந்தால் அங்கே போயிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டு, அங்கே எதுவும் அபிஷேகம் நடந்தாலும் அதையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா, இன்னுமே நமக்கு நினச்சது எல்லாமே நிறைவேறும். எல்லாத்தையுமே முருகர் நிறைவேத்தி கொடுப்பாருங்க. வாழ்க்கையில் வெற்றிவேல்னு சொன்ன எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி தாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். நிச்சயமாக நடக்கும். காலையிலேயே நான் என்னோடய பூஜைக்கெலாம் பலன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். உங்ககிட்ட நான் இப்போ கூட சொன்னேன்ல, காலையிலேயே எனக்கு மயில் ரூபத்தில் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அவ்வளோ அழகாக தோகை விரிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து நிற்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த டைமில் எனக்கு அது வீடியோ எடுக்க முடியல, எடுக்கணும்னு தோணலை. அதுக்கப்புறமா போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் இல்லை, எங்கே போனாங்கன்னே தெரியல, காணோம். அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சிச்சு. அப்போவே வீடியோ எடுத்துருக்கலாமே, எடுத்துருந்தா எல்லாருக்கும் காமிச்சிருக்கலாமேன்னு நினச்சி கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. அவ்வளோ சூப்பராக காட்சி கொடுத்தாருங்க. வந்து காலையிலேயே 6 மணிக்கெலாம் 6 மணிக்கு இருக்காது, சாரி 5 மணி இருக்கும். ரொம்பவே ஆமாம், பொழுதே விடியல நல்லாவே. அந்த டைம்லேயே பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நிறைவாக இன்றைக்கி கிருத்திகையில் நம்ம எப்போவுமே மயிலெலாம் பார்ப்போம். இருந்தாலும் கிருத்திகையில் நம்ம வீடு தேடி வர்றதுங்கிறது அது பெரிய விசேஷம் இல்லைங்களா? முருகர் பாருங்க, பாலாபிஷேகத்தில் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. நம்ம கையால் பாலாபிஷேகம் முருகருக்கு பண்ணுறதா அப்பா, நினச்சாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே எனக்கு அபிஷேகம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே அழகாக இன்றைக்கி முருகர் அபிஷேகமும் பண்ணியாச்சு. அடுத்தது இலை போட்டு படையல் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முருகர் எல்லாருக்கும் எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி வைக்குவார். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே எனக்கு தெரியும் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.